அன்றில் பறவை. ஒரு பறவையை விட்டு இன்னொரு பறவை இருக்காது. அதுதான் அன்றில் பறவை. ஆண் பறவை பெண் பறவை இறந்துருக்குன்னா அதுவும் இறந்துடும், பெண் பறவை இறந்தா ஆண் பறவையும் இறந்துடும். அப்பேற்பட்ட அன்பா இது ஒரு அதிசய பறவைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளும் மனிதர்களும் ஒரு அன்பு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வைக்கிற அன்பை வந்து நம்ம காதல் சொல்றோம். இல்லை அது மனிதர்கள் வேறுபடும் போது பெற்றோர்களிடம் அந்த அன்பு வைக்கும் போது அதை வந்து பாசம்னு சொல்றோம். குழந்தைகள் கிட்ட வைக்கும் போது அதை பாசம் பரிவுன்னு சொல்றோம். கணவனிடையே மனைவியும் மனைவியிடையே கணவனும் அந்த அன்பை வைக்கும் போது அதை நம்ம காதல் சொல்றோம். அதுல ஒருவித தவறும் இல்லை. அது ஒரு வகையான அன்பு. கல்யாணம் ஆன புதுசுல 25 வயசு 26 வயசுல கல்யாணம் ஆச்சு, அந்த கணவனுக்கு வந்து மனைவி மேல ஒரு அன்பு வரும். அது வந்து அவ அழகினால வரலாம், இல்ல அவளிடம் உள்ள ஒரு ஈர்ப்புனால வரலாம். அது ஒரு வகையான அன்பு. அதுக்கப்புறம் அந்த 30 வயசு தாண்டச்சு அவளுக்கு வந்து அன்பு இருக்கும், ஆனா அது வேறுபடும். அது வந்து வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த அன்பை வந்து அவ வந்து குழந்தைகள் மேல காமிப்பா. இப்படி அவ வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்புறம் செட்டில் ஆன பிறகு குழந்தைங்க செட்டில் ஆகி அதுங்க காலேஜ் போயிட்டு அதுங்க கல்யாணம் ஆன பிறகு அந்த 50லேருந்து 70 வயசுல இருக்கிற அன்பு வந்து கண்டிப்பா அதுல வந்து புரிதல் வந்து நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் நினைப்பார் அவ எப்படி இருந்தா என்ன, அவ சண்டை போடுறதுக்கான ஒருத்தர் இருக்காளே அப்படின்ற தோணும் ஒரு ஹஸ்பண்டுக்கு. அதே மாதிரி அவர் காது கேட்கலன்னா கூட பரவாயில்ல, 10 வாட்டி நம்ம சொல்லலாம்னு பக்கத்துல உட்காந்து மனைவியும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த அந்த சின்ன சின்ன சண்டைகள் கோவங்கள் கூட ரொம்ப அழகா இருக்கும். அந்த சமயத்துல அவர் நினைப்பார் அவளுக்கு என்னை தெரியும், அவருக்கு என்னை தெரியும். இதுதான் அந்த 50லேருந்து 70 வயசு உள்ள தாம்பத்தியம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நிஜ சம்பவம். நானும் என் பொண்ணும் வந்து அவள் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்போம். ரெகுலராக நின்றுட்டு இருக்கச்சு அங்கே வந்து ஒரு வயசானவா வாக்கிங் வருவா, டெய்லி வருவா. 6:20க்கு நாங்கள் போவோம், அவள் டெய்லி வருவா. அவள் தூரத்துலேருந்து வரச்சியே ஏதோ பேசின்னு வருவா, சிரிச்சின்னு வருவா, சில நாள் சண்டை போட்டுன்னு வருவா. அவள் எங்களை தாண்டி போச்சு குட் மார்னிங் சொல்லுவா, என் பொண்ணு வந்து குட் மார்னிங் சொல்லுவா. அப்போ சில சமயத்தில் என் காதில் அவள் எங்களை தாண்டி போச்சு விழுந்திருக்கு. அந்த ஸ்கார்ஃபை சரியாக கட்டிக்கோங்க, நீங்கள் தானே ராத்திரி இரும்புறேன் கஷ்டப்படுறேன்னு அந்த மனைவி வந்து அந்த கணவனை கோச்சிக்கிறதும், சரி நீ நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி நீ சரியாக பார்த்து வா, காலில் கல் குத்தும் விழுந்துடுவேன்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி அந்த ரோடை கடந்து போகிறதையும் நான் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான அன்பு தானே, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி அவள் எதிர போய் அவள் வீடு வந்து எங்களுக்கு நாங்கள் நிற்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து நல்லா தெரியும். அந்த தாத்தா வந்து டெய்லி அந்த பால்கனியை திறந்து அங்கே வந்து 2 சேர் போட்டிருப்பா, நடுவில் ஒரு டீப்பா இருக்கும். அந்த தாத்தாக்கு உடனே அந்த பாட்டி கொண்டு வந்து பேப்பரும் கண்ணாடியும் கொடுப்பா. அவர் வந்து அதை படிக்க ஆரம்பிப்பார். உடனே செல்லில் வந்து ஃபோன் பண்ணுவார். அது டெய்லி யாருக்கு பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, அவளோட குழந்தைகளுக்கு பண்ணுவான். நான் வந்து யூகிச்சிருக்கேன். அப்புறம் உடனே வந்து அந்த தாத்தாவோட கண்ணு வந்து அந்த பால்கனி வாசலையே தான் இருக்கும். வராளான்னு தன் ஒய்ஃப் வராளான்னு பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் அவள் அதை டீ பிஸ்கெட் கொண்டு வந்து கொடுப்பா. அப்புறம் அவள் ஃபோன் பேசுவாள். இது டெய்லி நடக்கும். அதை பார்க்கச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும்ல, கடைசியில் இதுதானே நம்ம வாழ்க்கை. ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்வது தானே வாழ்க்கை. அதில் வந்து ஈகோக்கு எதுக்கும் இடம் கிடையாது. நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து அதுக்கப்புறம் எனக்கு அவளை பார்க்குற சந்தர்ப்பம் இல்லை. என் பொண்ணும் காலேஜ் முடிச்சிட்டா. ஆனால் நான் இன்னைக்கும் என்ன நினைக்கிறேன்னா அவள் கண்டிப்பாக இதே மாதிரி ரொம்ப நாள் இருக்கணும்னா எனக்கு வந்து ஆசை. அவளை மாதிரி நானும் இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். நம்ம எப்படி சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாமா, காதல் சொல்லலாமா, அந்யோன்யம்னு சொல்லலாமா? என்னோட கண்ணோட்டத்தில் இதுதான் தாம்பத்தியம். இவாதான் ஆதர்ச தம்பதிகள் நான் நினைக்கிறேன். உங்கள் வியூஸையும் நீங்கள் கமெண்ட்ல போட்டுடுறீங்களா? இதுதான்பா வாழ்க்கை, வாழ்ந்துடலாமா? என்றும் பிரியமுடன் உங்களில் ஒருத்தியான உங்கள் பிரியா ராமகிருஷ்ணன். தேங்க்யூ.